மத்த வச்சு கடைஞ்சா அந்த தயிர் எப்படி தழும்புமோ அது மாதிரி இவன் மனசு கட்டப்பட்டது. எப்படி சொல்றான் பாருங்க. மத்துரு தயிரின் உள்ளம் அருகினான் மயங்குகின்றான். அத்தலை கொடியன் என்னை அட்டிலன் அழியத்தேன் நான் செத்திலன் பலியன் நின்றேன் என்று போய் வையம் சேர்ந்தான். நான் செத்து போகாம இருக்கேனேன்னு விபீஷணன் அழகன். பாசத்தால் ஐயன் தம்பி பிணிப்புண்டபடியை கண்டு நேசத்தார் எல்லாம் வீழ்ந்தார். யானொரு தமியன் நின்றேன் தேசத்தார் என்னை வீண் என சிந்திப்பார் என்று தீயும் வாசத்தார் மாலை மார்பன் வாய் திறந்தரத்தருற்றான். கொல்வித்தான் உடனே நின்று அங்கு என்பரோ கொண்டு போனான். வெல்வித்தான் மகனே என்று பகர்வரோ பிழைகளுக்கெல்லாம் அவன் விபீஷணன் சொல்றார். கூட இருந்து கொண்டுட்டேன்னு சொல்லுவாளா என்ன? இல்ல ராவணன் பையனுக்கு உதவினேன்னு சொல்ல போறா. நல்வித்தாய் நடந்தேன் முன்னே நண்பர் என்பரோ நயந்தோர்த்தம் கல்வித்தான் வார்த்தை என்று கரைவித்தான் உயிரை கண் போல் போர் அவன் புரிந்த போரே பொறு அரு வயிறத்தண்டால் தேரோடும் புரண்டு வீழச் சிந்தி என் சிந்தை செப்பும் வீரம் முன் தெரிந்தேன் அல்லேன் விரிந்திலேன் மெலிந்தேன் இஞ்ஞான்று ஆர்வுற ஆகத்திற்கேன் அழியத்தேன் அழுந்துகின்றேன் ஒத்து அலைத்து ஒக்க வீடி உய்வினும் உய்வித்து உள்ளம் கைத்தலை நெல்லி போல காட்டிலேன். நான் கை நெல்லிக்கனி போல் காட்டலையே கழிந்தும் இல்லேன். அத்தலைக்கு அல்லேன் யான் ஈண்டு அபயம் என்று அடைத்து நின்ற இத்தலைக்கு அல்லேன் அல்லேன் இருத்தலை சூலம் போல்வேன். கதர்னர் விபீஷணன் இதை கேட்டு ராமர் வருத்தப்படுறான். அணையன பலவும் பண்ணி ஆகுலித்து ஊற்றுவானை வினை உழாய் பலவும் செய்யத்தக்கன வீரர் நீயும் நினைவிலார் போல நின்று நெருதியோ நீத்த என்ன இணையென சொல்லி தேற்றி அனலன் மற்றும் இணையச் செய்தான். நீ இவன் இருத்தி யான் போய் நெடியவர்க்கு உரைப்பன் என்ன போயினன் அனலன் போய புண்ணின் புலன் கொள்ளி பாதம் மேயினன் வணங்கி உற்றவினையெல்லாம் இயம்பி நின்றான். 1000 பெயரினானும் அருந்துயர் கடல் உழாழ்ந்தான். 1000 பெயரினான் விட்டு சரித்திரநாமா அவனுக்கு 1000 பெயரினான். உரைத்திலன் ஒன்றும் தன்னை உணர்ந்தவன் உயிரும் ஓட கரைத்திலன் கண்ணின் நீர் கண்டவன் கண்ணின் நீரை கண்டவன் யாதும் கண்ணால் அரைத்திலன் உலகம் எல்லாம் கையால் பொங்கி பொங்கி இறைத்திலன் உளன் என்று எண்ண இறை இருந்தனன் விம்மி ஏங்கி விம்மினன் வெதும்பி வைதுற்று ஏங்கினான் இருந்த வீரன் இம்முறை இருந்து செய்வது யாவதும் இல்லென்றெண்ணி பொம்மென விம்மலோடும் பொறுக்கென விசையின் போனான். செம்முறை துறந்து வென்ற செங்கல மருங்கில் சேர்ந்தான். போர்க்களத்துக்கு வந்துட்டார் ராமர். இழிந்து எழும் காலமேகம் எரிகடல் அணைய மற்றும் ஒழிந்தன நீல வண்ணம் உள்ளதையெல்லாம் உக்க விழிந்து அதுகாலம் ஆக காளிமை பிழம்பு போத பொழிந்தது போன்றதென்றோ பொங்கு இரு கண்குள் போர்வை. இந்த அதுக்கு அதான் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணாரு. நாகபாத்திரம் ஆதிசேஷனை லட்சுமணனை கொல்லாது, அவர் ஆதிசேஷன் தானே. அதனால அந்த பானத்துக்கு உண்டான மெரிட்டை கொடுக்கறதுக்காக மயங்கி இருக்கு உங்களுக்கு. ஆமாம், நாகபாசன் போட்டு லட்சுமணன் பிராணம் போச்சுன்னு சொன்னாக்க அப்புறம் அசிங்கமான இருக்கும். அவர் ஆதிசேஷனோட அம்சமே. ஒரு பாம்பு போய் இன்னொரு பாம்பை கொட்ட முடியுமா? அது முடியாது, கட்ட முடியும். ஆமாம், இழிந்து எழு காலமேகம் எரிகடலனைய மற்றும் ஒழிந்தன நீலவண்ணம் உள்ளவையெல்லாம் முக்க பிழிந்து அது காலம் ஆக காளிமை பிழப்பு போத காளின கருப்பு அடி பொழிந்தது போன்றதென்றே பொருள் பொங்கு இரு கண்குள் போர்வை ஆறிருள் அன்னதாக 1000 நாமத்து அண்ணல் சீரிய அளவில் தெய்வ படைக்கலம் தெரிந்து வாங்கி பாரிய விடுத்தனோடு பகையிருள் இருந்து பார சூரியன் உச்சி உற்றல தொத்தது அவ்வுலகின் சூழல். அவர் கையில வில்லையவே அடிச்சுட்டார். படையுறு பிணத்தின் பம்மல் பருப்பதன் துவன்றி பல்வேறு இடையுறு குருதி வெள்ளத்தி எரிகடல் எழுநீர் பொங்கி
உடை ஒரு தலைக்கை அண்ணல் உயிர் எல்லாம் ஓங்கும் உண்ணும் கடை ஒரு காலத்து ஆழி உலகென களத்தை கண்டான். பிரளய காலம் மாதிரி பிணப்பெரும் குன்றினோடும் குருதி நீர் பெருக்கினோடும் நினப்பெரும் சேற்றினோடும் படைக்கல நெருக்கினோடும் மணப்பெரும் களத்தில் மோடி மங்கள வாழ்க்கை வைப்பில் மோடின துர்க்கை நடத்தி கணத்தினும் பாதி போதில் தம்பியை சென்று கண்டான். ஐயவன் ஆக்கை தன்மேல் விழுந்து மார்ப அழுந்த புள்ளி உயலன் என்ன ஆவி உயிர்த்து உருகுகின்றான். பெய் இரு தாரை கண்ணீர் பெருந்துளி பிறங்கவானின் வெய்யவந்தனை சேர்ந்த நீல் நிற மேகமொத்தான். உழைக்கும் வெய்து உயிர்க்கும் ஆவி உயிரும் போய் உணர்வு சோறும் இழைக்குவது அறிதல் தேற்றான். இலக்குவா இலக்குவா என்று அழைக்கும் கதவர் தாம். ஏ லக்ஷ்மணா லக்ஷ்மணா தங்கை வாளியின் மூக்கில் வைத்து தன் கையில் இருக்கிற அம்பை மூக்கில் வச்சு நம்ம ஏதாவது ஆச்சரியமா சொல்லுவ முடியும். அந்த மூக்கில் வரல வச்சாங்கிற அயர்க்கும் ஐயா பிழைத்தியோ என்னும் மெய்ய பிறந்தேயும் பிறந்திலாதான். ஐயோ வினை பயத்தால் பிறந்தவனாகிய ராமனை சொல்ற பிறந்திலாதான். அவனுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அவதாரத்தை அப்படி சொல்றது இவெல்லாம் விவரம் தெரியாம சொல்ற. சில பேர் உபன்யாசமே தப்பா பேசுறேன். இந்த சமஸ்கிருதம் தெரியாம உபன்யாசம் பண்ற அளவுக்கு தமிழ்ல மக்கள் தைரியமா சொல்ற. ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி அதிபா வாரியார் சாமி தெரியாம சொன்னார். அதை இவெல்லாம் கேட்டு சொல்றார். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. நாங்கள் அவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கோம். சில விஷயம்லாம் விவரம் தெரியாமல் சொல்லாதீங்க. ஒன்று ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறோன்னா கிருஷ்ணனுக்கு பிறப்புங்கிறார். ஜெயந்திங்கிறது பிறப்பு சொல்லுது. அவன் பிறப்பிடாதவன் தன்னை பிறப்பித்துக் கொள்கிறான். பிதா புத்திரேன பித்திருமான்னு வியாக்கியானம். இந்த தமிழ்நாட்டில் வடமொழி அபியாசம் இல்லாதனால அவளுக்கு தெரியாது அந்த பதங்களுக்கு அர்த்தம். அந்த வடமொழி தெரிஞ்சு நாங்கள் சொல்றதையும் ஏற்றுக்க மாட்டோம். ஒரு முரட்டு புரிவார். ஜெயந்திங்கிறது வடமொழி பதம். கிருஷ்ண ஜெயந்தி அவதரித்தான்னு அர்த்தம். வெற்றி சூடினான்னு ஜெயந்தி. பெரிய மகான்கள் பெரியவாள் ஜெயந்தின்னு சொல்லணும். நமக்கு தான் பிறந்த நாள், நமக்கு தான் பிறப்பு இறப்பு. அவளுக்கு பிறப்பு இறப்பு அதுதான் இங்கே கம்பன் சொல்லணும். புரியுது அவங்களுக்கு? ஆமாம். அதுக்கப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டு கண்டிச்சு 2-3 பேர் இப்படிலாம் பேசக்கூடாது, சமஸ்கிருதம் தெரியாமல் பேசக்கூடாது, சமஸ்கிருதம் தெரியுமா உனக்கு? இந்த ஜோசியம்லாம் சமஸ்கிருதம் தெரியாமல் ஜோசியம் சொல்கிறா. தமிழ்நாட்டு தமிழ் பிராமணம் இல்லாத ஜோசியாடுனா பிராமண ஜோசியாடுக்கே இப்போ சில பேருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. ஆமாம். சனீஸ்வரன் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது. சனைச்சரன். சனைகி சரம் மந்தகா மெதுவாக நடப்பவன் அர்த்தம். அவனுக்கு ஒன்று சனீஸ்வரங்கிற பெயர்லாம் கிடையாது. சும்மா ஒன்று பேர் அந்த புழு புழுகி அது கிடையாது. அந்த புழுகாது. சனைச்சரன். உற்சவம் சீட்டர் கீர்த்தனை பாடுற தீபா தனுஜம் சனைச்சரம். சூரியன் மகனே மெதுவாக செல்வன். மந்தன்னு பேர் அவனுக்கு. கால் நொண்டி அவருக்கு. யமன் தட்டிட்டார் காலை. அவர் சகோதரன். அதான் நீங்கள் கேரளாலாம் பார்ப்போம். ஜோசியத்தில் ஜாதகம் குறிக்கிற போது சனின்னு போட மாட்டார், மந்தன். அவர் தான் கரெக்ட். அவர் பேர் மந்தன்னு பேர். புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஜோசியத்தை பற்றி எழுதினான். அவனுக்கு பதில் கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் விவரம் தெரியாமல் எழுதக்கூடாது. இதுதான் சமாச்சாரம். நீ சமஸ்கிருதம் படிச்சிருக்கியான்னு கேள்வி இங்கிலீஷ் மன்னிச்சு பிரம்மோஸ் கொடுத்தான். இன்னொருத்தர் அவருக்கு தெரிஞ்சவர் ஃபேஸ்புக்கில் போட்டார். அவர் பெரிய உபன்யாசகர். அதாவது நல்ல ஜோசியம் பார்ப்பாருன்னு பதில் கொடுத்தார். அவர் அவனே பதில் கொடுத்தா. அவர் பேச்சிலேயே தெரிஞ்சது ஃபோனில் பேசினது. விவரம் தெரியாமல் எல்லாம் வடமொழி அபியாசம் கிடையாது. அப்புறம் வந்து இந்த கிரகங்களுக்கு உண்டான
வேத மந்திரத்தில் என்ன சொல்கிறாங்கிறது தெரியாது. இதெல்லாம் இருக்குது நிறைய. இஷ்டத்துக்கெல்லாம் யோசியம் சொல்லிட்டு அலையிற அது எப்படி பலிக்கும் அவனுக்கே தெரியாது. எனக்கையோ போட்டு நாங்கள் பிடிச்சி எல்லாருக்கும் நான் பதில் தர மாட்டேன். படிச்சுட்டு சிரிச்சுப்பேன். விட்டாப்ப எல்லாம் யோசிச்சு சொல்லுவேன். தாமரை கையால் தாளை தவறும் குரங்கை தட்டும் தூமலர் கண்ணை நோக்கும் மார்பிடை துடிப்பு உண்டு என்ன ஏமும் விசிம்பை நோக்கும் எடுக்கும் தன் மார்பிலேற்றும் பூமியில் வளர்த்தும் கல்வன் போய் அகன்றானே என்னும். ஐயோ கதற, ஐயோ என் சகோதரனை இழந்தேனே என்று இந்திரஜித்தை வையற. வில்லினை நோக்கும் பாச வீக்கினை நோக்கும் வீயா அல்லினை நோக்கும் வானத்து அமரரை நோக்கும் யாரை கல்லுவேன் வேறொடு என்னும் பவளவாய் கரிக்கும் கற்றோர் சொல்லினை நோக்கும் தன்போல் புகழினை நோக்கும் சோழான் வீரரை எல்லாம் நோக்கும் விதியினை பார்க்கும் வீர பாரவெஞ்சிலை நோக்கும் பகழினை நோக்கும் பாரில் யார் இதுபட்டார் என்போல் எழி வந்த எண்ணம் என்னும் நேரிது பெரிது என ஓதும் அளவையின் நிமிர நின்றான். இந்த முதல் பாட்டை சொல்றாரே, கரிக்கும் கற்றோர் சொல்லினை நோக்கும். இதுக்கு வியாக்கியானம் ரொம்ப பேருக்கு தெரியாது. வால்மீகியில் இருக்கு, அதை எழுதுற. சாஸ்திரத்தில் என்ன சொல்றது? ஒருத்தனுக்கு இந்த உலகத்தில் தேசம் போனால் ரெண்டு கிடைப்பா, தேசத்துக்கு தேசம் போனால் பொண்டாட்டி கிடைப்பா. தேசேச்ச கலத்தான் சகோதரன் கிடைக்கும். புரிஞ்சதா உங்களுக்கு? சும்மா எல்லாரையும் சகோதரன் மாதிரின்னு சொல்லுவோம். கூட பிறந்தவன் மாதிரி யாருமா அவன் நல்லவனோ கொள்ளாதவனோ அது பேரு. பின்னால கும்பகர்ணன் செத்து போனோம்னா அழுதானே, இனி பிறக்க இருக்கோமான்னு ராவணன் ஒரு தாவிடை பிறந்தவங்க கும்பகர்ணன் சொன்னானே, விபீஷணன் இறங்கி போறபோது சகோதரன் கிடைப்பனா தேசே தேசே சக்கரத்ராணி சொல்ற தேசம் தேசமா கிடைக்கும், கொண்டாட்டி கிடைப்பான், பணம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், சகோதரன் கிடைப்பனா கிடைக்கும். ஆமாம், இன்னைக்கு கண்ணிலே நீர் வடித்து டிவியில் டேப்பு கொடுத்துட்டு வரும்போது என் மேல் அண்ணன் காலமாயிட்டான். அவனுக்கு இந்த புகழெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த டிவியில் வரணும், பெருமையாக சொல்லிக்கணும் அவன் சொல்லுவான். அவன் இன்னைக்கு இருந்தால் 100 பேருக்கு ஃபோன் பண்ணுவோம் சந்தோஷத்துக்கு. ஜெயா டிவியில் கதை இருக்கு கேளுமா இல்லை? ஆமாம், இன்னைக்கு அவன் இல்லை, நான் கதறி அழுது என் மனைவி இத்தனை பேர் சந்தோஷப்பட்டாலும் என் சகோதரன் இல்லை, அவன் தான் சந்தோஷிப்பான். அவன் இல்லை, சகோதரன் பாக்கி 2 பேர் இருக்கா சந்தோஷப்படுவான். சகோதரி சகோதரன் தாய் இருக்கா சந்தோஷப்படுவான். அவன் எங்க பக்கத்துல இருந்த ஒருத்தன் இல்லையே. ஆமாம், அவனுக்கு கலப்பற இன்னைக்கு அதான் அழுது, ராமனே எழுதான் லட்சுமணனுக்கு சகோதரன் கிடைக்க மாட்டான்னு மாத்திரம் நீ கிளம்பி போறியே அப்படின்னு அழுது. ஆமாம், அதனால எத்தனை நமக்குள் பேதம் இருந்தாலும் சகோதரன் கிடைக்க மாட்டேன். அதனால இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல ஒரு குழந்தை 2 குழந்தை ஒரு குழந்தைன்னு வச்சுக்கிட்டு எப்படி தெரியும் சகோதரத்துவம் தெரியாது. அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும், இந்த காலத்து குழந்தைகிட்ட நல்லா 2 குழந்தை பெற்றுக்கோங்க, 3 குழந்தை பெற்றுக்கோங்க, சகோதரால் இருக்கணும் அந்த குழந்தைகள். சொல்லுவேன். அது நானே எனக்கே ஒரு பொண்ணு தான் பிறந்தது சொல்லுவேன். அவன் நீங்கள் பெற்றுக்கோங்க, என்னால் சகோதரன் கிடைக்க மாட்டேன். ஆமாம், நீங்கள் அதுக்கு தான் சாத்திரத்தில் சொல்லுவோம், சண்டை போடுறதுக்காவது ஒரு தம்பி வேணும். வேற போய் சண்டை போடணும், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டால் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணும். புரியுது? அதுதான் லட்சுமணன் நினைச்சு அழற. ராமரே கண்ணில் ஜலம் விடுறாருன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம் கொஞ்சம் யோசிக்கணும். விபீஷணன் மேல ஒரு கோபம் வந்துடும். எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு அடுத்தது என்று
என்னை வல்லை அழைத்திலை, நீ என்னை உடனே கூப்பிட்டுருக்க வேண்டாமா? அரவின் பாசம் தொடுத்த கை தலையினோடும் துணித்து உயிர் குடிக்க என்னை கெடுத்தனை வீடனா நீ என்றனன் கேடு இல்லாதான். நீ என்ன உடனே ஏன் கூப்பிடல? நான் அவன் நாகபாசம் போடுறதுக்குள்ள அவன் தலையை அறுத்திருப்பேனே சொல்ல. வீடனன் நிகழ்ந்ததை சொல்றான். அவ்வுரை அருள கேட்டான். அழுகின்றார் அக்கன் தம்பி. ராம் பீஷன் என்ன பண்ணுவான்? அவன் நிலைமை அப்பா தானே பேசுவான். அழுகின்ற அரக்கன் தம்பி இவ்வழி அவன் வந்து ஏற்பது அறிந்திலம் எதிர்ந்த போதும் நான் இப்படி பாடம் போடுவான் எதிர்பார்க்கிறேன். வெல்வழியவனை தோற்கும் என்பது விரும்பி நின்றேன். தெய்வ வன்பாசம் செய்த செயல் இந்த மாய செய்கை அற்று அதிகாயனாக்கை தலை இலதாக்கி ஆண்ட வெற்றியனாய வீரன் மீண்டிலன் இலங்கை மேல்நாள் பெற்றவன் எய்தும் என்னும் பெற்றியை உண்ணி பிற்போது உற்றவன் மைந்தன் தானை 40 வெள்ளத்தோடும் இன்றினம் சேனை வெள்ளம் 28 இரட்டிமாள தூண்டினன் பகழிமாறி தலைவர்கள் தொலைந்து சோரம் 3 போரில் பாரில் முறை முடித்தனர். பின்னர் ஆண் தகையோடும் ஏற்றான் 1000 மடங்கள் தேரான். அனுமன் மேல் நின்று ஐயன் அவர் சண்டை போட்டதை சொல்றார். 1000 தேரும் மாய தனுவலம் காட்டி பின்னை 40 வெள்ளத்தானே பணியன படுவிச்சான். பலத்தையும் தொலைத்து விட்டான். இனியன வைரவாடி எண்ணிலன் நிறத்தின் எய்தான். உண்ட பகுவாயோடு குருதி நீர் இழைய நின்றான். சூண்ட தானை முற்றும்பட ஒரு தமிழன் சோர்வான். உண்டது எண்ணின் ஐயம் உனக்குவன் மாயம் என்றும் பாவுண்ட கீர்த்தியானுக்கு உணர்த்தினன் பருதிப்பட்டான். சூரியன் மறைஞ்சான். அதனால்தான் அந்த பிரச்சனை. மாயத்தால் இருண்டது ஆழி உலகலாம். வஞ்சன் வானில் போய் அந்த தானுடை வஞ்ச வரத்தினால் ஒளிந்து பொய்யின் ஆயத்தால் பாசம் வீசி ஆயுர்வித்தான். அம்பின் வெம்பும் காயத்தான் எனச் சொல்லி வணங்கினன் கருடும் கண்ணான். வீடன் யாரும் இறந்திலங்க புத்தூர் செத்து போல கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிற. யார் இது கொடுத்த தேவன் என்ன இது? இதனை தீர்க்கும் காரணம் யாது? நின்னால் உணர்ந்தது களறி கான் என்றான். ஆரிய வினவ அண்ணல் வீடனன் அமலா கால சீரிது என்று அதனை உள்ள பரிசு எல்லாம் தெரிய சொன்னான். ஆழியம் செல்வா வண்டு இவ்வகலிடம் அளித்த அண்ணல் வேள்வியில் படைத்தது ஈசன் வேண்டினன் பெற்று வெற்றி தாழ்வுற சிந்தையோர்க்கு தவத்தினால் அளித்தது ஆணை ஊழியின் நிமிர்ந்த காலத்து உருமினது ஊற்றம் ஈரால். அன்னதன் ஆற்றலென்ற 1000 கண்ணினானை பின் உற வைரத்தின் தோல் பொழித்தது பெயர்த்தது ஒன்று எண்ணி என் இனிய அனுமன் தோல். அனுமன் தோளை இருக்கியது இதனால் ஆண்டும் பொன்னுலக ஆளும் செல்வம் சுரந்தது புலவரெல்லாம். அனுமனை இப்படித்தான் பிரம்மாத்திரம் போட்டு கட்டினான். தான் விடின் விடும் இது அன்றே சதுர் முதல்வராய வரன் விடின் விடாது அன்று இம்மண்ணினை எண்ணியன் ஊன் விட உயிர் போய் நீங்கும் வேறு உயிர் இல்லை தேன்விட துளவத்தாராய் இதுதன் செய்க என்றான். தானே விட்டால் விட்டுடும் இந்த பாம்பு. அப்படி ஈந்துள தேவர் மேலே எழுகொலோ உலகம் யாவும் தீந்து உகநூறி யானும் தீர்கனோ இலங்கை சிந்த பாய்ந்து அவர் சுற்றமும் முற்றும் படிப்பேன் என்ற பண்பாடு ஏய்ந்தது பகர்தி என்றான். இணையுமையவர் இடுக்கண் தீர்ப்பான். வரம் கொடுத்து இணைய பாசன் வழங்கினான். தானே நேர் வந்து இறங்கிட தக்கது உண்டேல் இகழ்கிலேன் இல்லை எனின் உரம் கொடுத்து உலகம் மூன்றும் ஒருவன் அம்பிகள் சுட்ட புறங்கள் தீர்த்து காண்பேன் பொடி ஒரு கடிகை பொழுதில் எம்பியே இறக்குமெனில் எனக்கு இனி இலங்கை வேந்தன் தம்பியே புகழ்தான் என்னை. எனக்கு இனிமே என்ன வாழ்க்கை விபீஷணா? படி என்னை அறம்தான் என்னை நம்பியே என்னை சார்ந்த நண்பரின் நல்லாமே. உம்பரும் உலகத்துள்ள உயிர்களும் உதவி பார்த்தால் என்று கொண்டு இயம்பி ஈண்டு இங்கு ஒருவன் ஒரு இடுக்கண் செய்யவென்று இவன் உலகமாய்த்தல் விதி என்றால் என்று விம்மி
நின்று நின்று உண்ணி உண்ணி நெடிது உயிர்த்து அலக்கணுற்றான் தன் துணை தம்பி தன்மேல் துணைவர் மேல் தாழ்ந்த அன்பான் மீட்டும் வந்து இளைய வீரன் வெறுப்பான விஷயத்தோளை உட்டூர் பாசம் தன்னை பல்முறை புரிந்து நோக்கி திரும்பி திரும்பி போய் லட்சுமணன் உடம்ப பார்த்தாராம். வீட்டியது எண்ணின் பின்னை வீவன் என்று எண்ணும் வேத தோட்டியின் தொடக்கில் நிற்கும் துணக்கையும் மால்யான எண்ணான். அப்பொழுது வேதமாகிய அங்குசம் கட்டுப்பாடு என்ற ரெண்டையும் கையில வச்சிருக்கிற சோட்டி வில்லி எல்லாத்தையும் கட்டுப்பட்டு இருக்காம் எல்லாம். அங்கே அந்த நேரத்துல கருடன் வரார். கருட பகவான் வந்து உழைக்க வைக்க போற அது நாளான்னைக்கு பார்ப்போம். அதுதான் கருடாழ்வார் கொண்டிருக்கேன். அதுதான் சின்ன வயசுல வச்சு பூஜை பண்ணேன். அதனால அன்னைக்கு தினமும் வரணும். அன்னைக்கு இல்லை, இனிமேலாம் விஷயம்தான், எல்லாமே தினம் விஷயம்தான். திருடாழ்வார் வந்து கிருப பண்ணார். அன்னைக்கு வந்தால் நமக்கு நம்ம இடத்திலே விஷமாக இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் அதை கேட்டாலே போய்விடும். திருடாழ்வார் வந்து அவனை உழைக்க வச்சு ராமனை ஸ்தோத்திரம் பண்றான். அதை பார்க்க போகிறோம். அதை எல்லாரும் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியுள் புக்கு உகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி புதல்வன் துருவம் போல் மிங்கருத்து ஆழிய தோளுடை மனாபன் கையில் அழிபோடும் மின்னி இளம்பொறி போல் நின்றதிருந்து ஆழாதே சாரங்கம் வைத்த தரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட நாங்களும் தினந்தோறும் நீராட